Taste the Daily. அறுபத்து நான்காவது நாயனார் என போற்றப்படும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நினைவு நாளான இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவரை நினைவு கூர்ந்துள்ளார். இதுகுறித்து புரட்சி தமிழர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு தமிழ்கடவுள் முருகப்பெருமானின் ஆகப்பெரும் பக்தர் என்றும், முருகப்பெருமானின் புகழை தனது தீந்தமிழால் உலகெங்கும் பரப்பிய ஆன்மீக சொற்பொழிவாளர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும், நம் உயிர் நிகர் புரட்சித் தலைவருக்கு பொன்மனச் செம்மல் என பட்டம் சூட்டியவர் என்பதை நினைவு கூர்ந்த பொதுச் செயலாளர், 64வது நாயனார் என போற்றப்படும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் நினைவு நாளான இன்று அவர்தம் அருட்புகழை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்டைக்காரன்புதூரில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணியிடம் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கு 100 பேருக்கான ஆண்டு சந்தா தொகையாக 3 லட்சம் ரூபாயை நிர்வாகிகள் வழங்கினர். இப்பகுதியில் கழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியிடம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி சார்பில் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரும் ஆனைமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான கார்த்திக் அப்புசாமி முன்னிலையில் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கு 100 பேருக்கான ஆண்டு சந்தா தொகையாக 3 லட்சம் ரூபாயை கழக நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு க அசோகன், வால்பாறை நகர கழக செயலாளர் M மயில் கணேசன், தேயிலை தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை V ஹமீத், ஆனைமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் AC பிரகதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் யாரும் தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சூளுரைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடர்பாக விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். இதில் தேர்தல் பொறுப்பாளரான கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு க அசோகன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உறுதி 174 தொகுதியில மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எடப்பாடியார் இருந்த போப்ப நான் தான் முன்னாடி போய் நாடாளுமன்ற போனேன். எல்லா பக்கம் மக்கள் முடிவு பண்ணாங்க, திறந்து வந்து வர்றாங்க. உறுதியாக திமுக யாருமே ஓட்டு போட மாட்டோம். இன்னும் ஆட்சி வரவங்க மக்கள் எல்லா பக்கம் தெளிவா இருக்காங்க. ஆகவே திமுக ஆட்சிக்கு யாருமே திமுகவே எவ்வளவு ஓட்டு போடுறது அப்படி இருக்கு. அதிமுக ஆட்சி உறுதி. நீங்க சிறப்பான முறையில் ஒற்றுமையாக இருந்து பணியா திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை மேற்கொள்வது குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் அமைச்சர் பூனாட்சி, அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடி மா ராசு, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவா, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் விஸ்வேஸ்வரன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரில் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் பிரசுரம் விநியோகிக்கப்பட்டது. மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பேரவை செயலாளர் பாரிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் S ராமச்சந்திரன், மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வீதி வீதியாக நடந்து சென்று வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரங்கள் வழங்கினர். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது என்றும்,
தேர்தல் அலுவலர்களை கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் என்றும் கூறி அதிமுக சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத், கழக அமைப்பு செயலாளரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அருண்மொழித்தேவன், கிழக்கு மாவட்ட செயலாளர் KA பாண்டியன் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பெரியகரம் பகுதியில் புதிய மருத்துவமனை கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. மக்களின் கோரிக்கையை ஏற்று 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவமனை அமைக்கும் பூமி பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கட்டுமான பணிகளை துவக்கிய பின் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ஈரோடு மாவட்டம் பவானியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட வாக்குச்சாவடி மைய பொறுப்பாளருமான சிவசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி குறித்தும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள், வாக்குச்சாவடி முகவர்கள், கிளை செயலாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஈரோடு மேற்கு மாவட்ட பொறுப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜ் தலைமை வகித்து அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் SS ரமணிதரன், ராஜாகிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற தன்னை திமுகவில் இணைந்ததாக பொய்யான தகவல் பரப்பப்பட்டதற்கு அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா முரளி கண்டனம் தெரிவித்துள்ளார். குப்பம் ஊராட்சியில் 2 தினங்களுக்கு முன்பு பால் கூட்டுறவு சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அனிதா முரளிக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அனிதா முரளி திமுகவில் இணைந்தார் என அவதூறுகள் பரவின. இதையடுத்து முன்னாள் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்து இத்தகவல்களுக்கு மறுப்பு தெரிவித்ததுடன் பொய் பிரச்சாரங்களை பரப்பும் விஷமிகளை வன்மையாக கண்டிப்பதாக அனிதா முரளி தெரிவித்தார். 2 தினங்களுக்கு முன்பாக அரசு நிகழ்ச்சி குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். எனக்கு வேண்டாத சில விஷக்கிருமிகள் நான் திமுகவுக்கு மாறிவிட்டதாக பொய் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். நான் அன்றும் இன்றும் அம்மா விசுவாசி. இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நான் பணிந்து வேலை செய்ய விரும்புகிறேன். என் மீது தவறான பரப்புரைகளை செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன், கழக அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு, ராணிப்பேட்டை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமல்வாடி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக பவர் பிளாக் தளம் மற்றும் மிதிவண்டி நிழற்கூடம் அமைக்கும் பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தொடங்கி வைத்தார். திருமல்வாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதிமுக சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 12,63,000 ரூபாய் மதிப்பில் பவர் பிளாக் தளம் அமைக்கவும், 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் மிதிவண்டி நிழற்கூடம் அமைப்பதற்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக 50 படிவம் வரை பூத் ஏஜென்ட்டுகள் பெற்று வழங்குவதற்கான அனுமதி முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே விண்ணப்பங்களை பெற்று வழங்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் திருப்பூர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒருங்கிணைந்த திருப்பூர் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை K ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், KN விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கரைப்புதூர் நடராஜன், பரமசிவம் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். BLOக்கள், அதாவது பூத் நிலை முகவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு கொடுக்கிற படிவத்தை அவர்களே திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் அதை பெற்றுக்கொண்டு வந்து மாவட்ட
அலுவலகத்தில் ஒப்படைப்பது என்பது மிக தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். அவரவர்களுக்கு வேண்டிய வாக்காளர்களை மட்டும் சேர்த்து வேண்டாததை கிழித்தெறிந்து விடுவார்கள். எனவே நாங்கள் கலெக்டரிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிஎல்ஓக்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கிற படிவங்களை பிஎல்ஓக்களே திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கிறோம். எந்த ஒரு வாக்காளருடைய வாக்குரிமையும் பறிபோய்விடக்கூடாது என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமான வேண்டுகோளாக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய ஆணைப்படி வைத்திருக்கிறோம். சென்னை வானகரத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு தலைமையேற்ற திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்கினர். ஒன்றிய கழக செயலாளர் எம் மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களே முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என நெல்லை ஆட்சியரிடம் அதிமுக மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் சிவன் பாபு, மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் மகபூப் ஜான் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அப்போது நெல்லை மாநகராட்சியில் தொடர்ந்து வரி உயர்த்தப்படுவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தண்ணி கூட்ட போறாங்களாம், தண்ணி அது நிறைய 3 மடம் கூட்ட போறாங்களாம். அதே போல சாக்கடை கழிவு நீர் அதையும் கூட்ட போறாங்களாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் மேலப்பாளையத்தில் ஒரு ஒரு முக்கியமானவர் ஒருத்தர் பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொத்து வரி 5000 ரூபா கெடுத்தாரு, குப்பை வரி 50,000 போட்டிருக்காங்க. இது நாடா? வாழ முடியுமா? வாழ முடியாத நாடா? இருக்க முடியுமா? இருக்க முடியாதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதை இந்த ஆளுகின்ற அரசாங்கம் மக்கள் மேலே வரி போட்டு மக்களை வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. வாழ தகுதியற்ற நாடாக தமிழ்நாடு ஆகி கொண்டு இருக்கிறது மட்டும் எடுத்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணியின் போது விநியோகிக்க வேண்டிய கணக்கீட்டு படிவத்தை திமுகவினரே பல இடங்களில் விநியோகிப்பதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தேர்தல் நடத்தும் கூடுதல் அதிகாரியை நேரில் சந்தித்து மனு அளித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் வாக்காளர் படிவங்களை ஒரு பெட்டிக்கடையில் வைத்து திமுகவினர் விநியோகித்ததாக ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டினார். மேலும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த வாக்காளர் படிவத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட பிஎல்ஓக்கள் என்று சொல்லப்படுகிற அதிகாரி தான் கொண்டு கொடுக்கணும்னு பலமுறை சொல்லியாச்சு. எலெக்ஷன் கமிஷனும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிஎல்ஓக்கள் என்ன பண்றாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கவுன்சிலரு லோக்கல் வட்ட செயலாளர்கிட்ட மொத்தமாக ஒப்படைச்சிடுறாங்க. அதில் ஒரு உதாரணம், நேற்று மதுரை வடக்கு தொகுதியில் யாகப்பா நகரில் ஒரு பிஎல்ஓ, பேரை சொல்ல விரும்பல, நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கேன். அந்த அதிகாரி மொத்தமாக ஒருத்தட்ட கொடுத்து அதை ஒரு பெட்டிக்கடையில் வச்சு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கையும் களவுமா பிடிச்சி நேற்று ஒப்படைச்சி தருகிறோம். இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். பெரம்பலூரில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பெயரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செல்லியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாகராஜன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்கள் திருப்புகழ் செல்லதுரை, கவியரசு, நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ். பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை துணை செயலாளரும் சீர்காழி நகர பொறுப்பாளருமான மார்கோனி இமயவர்மன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் மயிலாடுதுறை மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளருமான துரை திருஞானம், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளரும் மயிலாடுதுறை மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளருமான கோமல் ஆர்.கே. அன்பரசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியள்ளியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி கூட்டத்துக்கு தலைமையேற்று வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான கிருஷ்ணன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர பகுதியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார். பொள்ளாச்சி தேர்நிலையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட காய்கறி சந்தை கடைகளை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒதுக்காமல் இருப்பதையும், அதிமுக ஆட்சியில் 90% நிறைவடைந்த பாதாள சாக்கடை திட்டத்தை திறனற்ற திமுக அரசு முடிக்காமல் உள்ளதையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வாக்காளர் சரிபார்ப்பு பணியை அதிமுக சேலம் புறநகர மாவட்ட செயலாளர் இளங்கோவன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது வாக்காளர்கள் சேர்ப்பு, வாக்காளர்களுக்கான திருத்தம் மற்றும் இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது உள்ளிட்டவை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் வாக்குச்சாவடி முகவர்களிடம் நேரடியாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன், தேர்தல் பொறுப்பாளர் திருவேற்காடு சீனிவாசன் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணை செயலாளர் மலைப்பெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்நிகழ்வின் போது உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதி அதிமுக வாக்குச்சாவடி பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் தலைமையில் கருங்குழியில் நடைபெற்ற கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் செய்திருந்தார். முன்னதாக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி படங்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாசன், சென்னை வடக்கு மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பவழன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கைகள் குறித்து அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன், கழக அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு, ராணிப்பேட்டை தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாக்காளர்கள் விவரங்கள் குறித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மட்டுமே பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலமாக பெற்றால் முறைகேடுகள் நடைபெறும் என்பதால் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மட்டுமே பெற வலியுறுத்தி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் மற்றும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு ஆகியோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வின் போது உடனிருந்தனர். கோவையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை காக்கச்சாவடி பகுதியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்காக நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் முன்னிலை வகித்தார். தேர்தல் பொறுப்பாளரான அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் தோப்புக அசோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம், மதுக்கரை நகர செயலாளர் சண்முகராஜா, மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாலிங்கம் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, திமுக ஆட்சி இருக்கக்கூடாது என ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்துவிட்டதை சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சி எல்லா மக்களும் மக்களை காப்போம் தமிழகத்தில் போகும்போது தமிழ்நாடு மக்கள் கூட எழுச்சியா வர்றாங்க. எல்லாமே பார்த்து திமுக ஓட்டு போறதுக்கு ஒட்டுமொத்த தயாராக பாருங்க. ஒட்டுமொத்தமா திமுக மக்கள் போராடிக்க போறாங்க. அண்ணாதிமுக ஆட்சிகள் உறுதி. நம்முடைய பங்கென்ன இந்த தொகுதியுடைய கோட்டை கண்டிப்பா இந்த சரியா 50,000
3 மாதம் தேர்தல். ஆகவே எல்லாரும் எப்ப போல சீராக பணியாற்ற வேண்டும். ஏதாவது ஒரு பணியாக நம்ம இருக்க அப்படி சொல்லி போக முடியுமா? அதிகாரத்தை பார்க்க முடியுதா? 5 வருஷத்துல திமுக ஒண்ணு பண்ண மக்களை செய்தியா நம்ம வரணும் நினைக்கிறாங்க. இந்த பணிகளை நம்ம செய்யணும், உறுதியாக நடத்தி. ஆகவே இந்த பணி செஞ்சா சுலபமான பணி. ஆகவே ஒவ்வொருத்தரும் சீராக செய்ய வேண்டும் அற்புதம் கேட்டு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பதால் திமுகவினர் அச்சப்படுவதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 312 வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதன் மூலம் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பதால் திமுகவினர் அச்சப்படுவதாகவும் கூறினார். கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு க அசோகன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அதனால எஸ்ஐஆர் திமுக பதறாங்க இப்பவே முதலமைச்சர் எல்லாருமே. ஏன்னா இந்த ஓட்டெல்லாம் எப்படி அவங்க தான் போடுவாங்க, நம்ம எல்லாம் போட மாட்டாங்க. நம்மளாலே நியாயமா இருப்பாங்க. நியாயமான ஓட்டு தான் நம்ம அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம், மாற்று கருத்து இல்லை. திருப்பத்தூர் அருகே கால்வாய் ஆக்கிரமிப்புகளையும் தேங்கும் நீரையும் அகற்ற அதிகாரிகளிடம் விடாப்பிடியாக வலியுறுத்திய கழக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாருக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். வாணியம்பாடியில் பல இடங்களில் நீர்நிலை கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பல இடங்களில் கழிவு நீரோடு மழைநீர் தேங்கி மக்களை வாட்டுகிறது. இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் வெள்ளியன்று போக்குவரத்து ஆணையாளர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வின் போது ஆக்கிரமிப்புகளையும் நீரையும் அகற்றும் நடவடிக்கைக்கு வழிவகை செய்ய அதிமுகவிற்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர்.